கண்ட சிவபெருமானே சிவபெருமானே ஐயா ஐயா நம் பிள்ளை என்று கேட்டதற்கு பிணந்திண்ணிய தரலாமா எனக்கு பிணந்திண்ணிய தரலாமா நம் மதலை என்று கேட்டதற்கு ஆமா மையானம் போயிட்டு வந்திருக்கானே மையானம் போயிட்டு வந்திருக்கானே குழந்தை என்று கேட்டதற்கு கொடிய பிணந்திண்ணிய தரலாமா பிணந்திண்ணிய தரலாமா பகவானே பகவானே இவன் இருந்தா பிள்ளை இருந்துருவா இன்னும் 5-6 பிணத்தை கொண்டு வந்து கைலாசத்துல சேர்த்துருவா பிணத்தை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருவா அப்பா ஐயா ஐயா ஆண்டவா ஆண்டவா பகவானே பகவானே வேண்டாம் வேண்டாம் இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் இந்த பிள்ளை எனக்கு வேண்டவே வேண்டாம் பகவான் பிள்ளை வேண்டாம் 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 இவன் இனிமேல் எனக்கு வேண்டாம் இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் 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 நீங்க என்ன சொன்னாலும் சரி இனிமே இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் குழந்தைய தூக்கி கொண்டு வந்து பகவான் முன்னாடி நிப்பாட்டி இருக்கார் அப்ப பார்த்தார் பகவான் பகவான் ஆனா ஆமா பார்த்தார் பகவான் பகவான் ஏ பார்வதி என்ன என்ன பிள்ளைய கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க ஆமா அன்னைக்கு நீ குழந்தை வரத்தை கேட்கும் போதே உங்ககிட்ட என்ன சொல்லி கொடுத்த ஏ பார்வதி என்ன ஊர் உலகத்துல தாய் தகப்பனுக்கு பிறக்கிற குழந்தையே ஊருக்கும் அடங்க மாட்டுக்கு வீட்டுக்கும் அடங்க மாட்டுக்கு உலகத்துக்கும் அடங்க மாட்டுக்கு ஆனா என்னையா தும்புங்க யாருக்குமே அடங்க மாட்டுக்கு ஆமா அப்படின்னு சொல்லித்தான் ஆமா அப்ப அப்பா இல்லாத குழந்தைய கேக்கிய எம்மா என்ன ஏ பார்வதி இவன் யாருக்கும் அடங்க மாட்டான் யாருக்கும் அடங்க மாட்டான் அந்த பிள்ளை வேண்டவே வேண்டாம் நாமளுக்கு இந்த பிள்ளை வேண்டவே வேண்டாம் உனக்கு நான் எவ்வளவோ சொன்னேனே வேண்டான்னு சொன்ன நீ கேட்டியா என் வார்த்தைய கொஞ்சம் செவிசாச்சு நீ கேட்டியா அன்னைக்கு நீ என்ன சொன்ன பகவானே நீங்க ஆமா பிள்ளைய கொடுத்தா மட்டும் போதும் ஆனா ஏங்கா பயப்படுதீங்க வாங்க அந்த பிள்ளைய எங்களுக்கு பயமா இருக்கு பார்வதி ஆனா நீங்க பிள்ளைய கொடுத்தா மட்டும் போதும் ஆனா பெத்தவளுக்கு தெரியும் பிள்ளைய பேணி வளர்க்க என் பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆமா அன்னைக்கு நீ என்ன சொன்ன பிள்ளைய எப்படி வளர்க்கணும் எனக்கு தெரியும் என் பிள்ளைய நீங்க கொடுத்தா மட்டும் போதும்னு சொன்னல பார்வதி ஆமா பிள்ளைய கொடுத்தா மட்டும் போதும்னு சொன்னியே இப்போ என்ன பிள்ளைய கொண்டாந்து ஏன் முன்னாடி நிப்பாட்டி எதுக்கு வந்து நிப்பாட்டி இருக்க பகவானே என்ன நான் அன்னைக்கு அப்படி சொன்னதுதான் உண்மைதான் நான் சொன்னது உண்மைதான் ஆனா என்ன நான் கேட்டது குழந்தை வரம் வேணும்னு தான் கேட்டேன் குழந்தை வரம் வேணும்னு தான் நான் கேட்டேன் உங்ககிட்ட ஆனா உங்களை ஆம்பளை பிள்ளைய கொடுக்க சொன்னது யாரு ஆம்பளை பிள்ளைய யாரு கேட்டா உங்ககிட்ட இது ஒரு பெண் குழந்தைய கொடுத்திருந்தால் நான் அதை கொஞ்சம் அதட்டி ஆமா ஏசி மிரட்டி ஏன் கட்டுக்குள்ள நான் வச்சிருந்திருப்பேன் அதுவும் பொம்பளை பிள்ளையனா அரட்டி ஆமா ஏசி பேசி கட்டுப்பாட்டுக்குள்ள வைப்பீங்களா ஆமா அது சரிதான் நான் சொல்லல பார்வதி தான் சொல்லியிருக்கா பார்வதி சொல்லியிருக்காளோ பகவான் சொல்லலையே அப்ப ஆம்பளை பிள்ளையா இருந்தா அந்த அன்னைக்கு அவுத்து விட்டுறலாம் போயிட்டு வந்துடும் ஆமா ஆம்பளை பிள்ளைனா இப்போ ரெண்டுமே இப்படி ஆயிப்போச்சு ஆமா என்ன ஆயி போச்சு லேசா முறைச்சா போதும் ஆமா உடனே குட் நைட்ட கையில தூக்கிட்டு நிக்கி எதுக்கியா என்ன ஏசனா இப்போ நான் குட் நைட்ட குடிச்சிட்டு மாண்டுருவேன் அப்படியா ஆமா நீ ஐடியாவா சொல்லுதா குட் நைட் கம்பெனிக்காரன் கேஸ் போடுற போறான் சும்மா எல்லாம் காலம் அப்படிதானே போய்கிட்டு இருக்கு போகட்டும் ஏச முடிய மாட்டேங்குது ஆஹா பிள்ளைகள் உடனே மருந்த குடிச்சிருது ஒரு வார்த்தை சொல்ல முடியாது ஆமா ஆனால் அதாவது பெத்தவங்களுக்கு பிள்ளைக பயந்த காலம் போய் இப்ப பிள்ளைகளுக்கு பெத்தவங்க பயப்பட வேண்டியதா இருக்கு 8 வயசு கூட ஆகல நான் எங்கேயாவது ஓடி போயிருவேன்னு சொல்லுது ஆமா என்ன செய்ய பார்த்தால் பார்வதியா பகவானே பெண் குழந்தையா இருந்தா அது என்னை சேர்ந்தது நீங்க கொடுத்ததோ ஆண் குழந்தை அது ஆண் குழந்தை அது உங்களை சேர்ந்தது நீங்களாச்சு உங்க ஆம்பளை பிள்ளையாச்சு அப்படின்னு பிள்ளைய பகவான் முன்னாடி டக்குன்னு இறக்கி விட்டா இறக்கி விட்டுட்டு பார்வதி விறுவிறுன்னு திரும்பி பார்க்காம நடந்துட்டா நான் போறேன் என் இடத்துக்கு ஆமா அப்படின்னு பார்வதி விறுவிறுன்னு நடந்துட்டா கிளம்பிட்டா அப்ப பார்த்தார் மாயாண்டி சுடலை பகவான் முன்னாடி பச்சை பிள்ளையா ஒண்ணும் தெரியாத பிள்ளையா
பிள்ளையா என்ன மாதிரி விவரம் தெரியாத பிள்ளையா பறக்க பறக்க முழிக்காரு. நல்ல கண்ண அங்க உருட்டுதாரு இங்க உருட்டுதாரு அப்படி உருட்டுதாரு இப்படி உருட்டுதாரு. பார்த்தார் பகவான். யாருக்கு உனக்காயா விவரம் தெரியாது? ஆமா. ஒன்னிய மாதிரி ஒண்ணும் தெரியாத பிள்ளையா சொடல நிக்காரோ? ஆமா. அது சரிதான். பார்த்தார் மாயாண்டி. ஒண்ணும் தெரியாத பிள்ளைதான் 1 மணிக்கு போய் சாப்பாடு சாப்பிட்டு வந்திருக்காரு. எங்க? எங்க? மையானத்துல போய். மையானத்துல அத மாதிரிதான் நீயும் இருப்ப. மாயாண்டி சொடல பவ்யமா நிக்காரு. நிக்காரு. ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமான். ஆதிகரை கண்ட சிவபெருமான். சிவபெருமான் கேட்காரு. அவர் என்னையா கேட்கின்றார்? என் மகனே மாயாண்டி. மகனே மாயாண்டி. ஏ சுடல ஐயா. சுடலை ஐயா. சின்ன மாடங்குடி இருப்பு என் ஆளால் சுடல மாட சாமி. இந்த வேம்படி சுடல மாட சுவாமி. ஐயா சுடல. ஏ சுடல. நீ மையாங்கனும் போனதீனால் போன உனக்கு மாணிக்க கையிலையாகாதப்பா. நீ சுடுகாடு போனதீனால் போன சுட்ட கையிலாதோ ஆகாத. நீ பூலோகம் போக வேணும் ஐயா போக வேணும். நீ போய் பார்க்க வேணுமாடா மகனே போய் பார்க்க வேணுமாடா. செல்ல பிள்ளை சுடலே ஐயா. சுடர் ஒளிவில் பிறந்தவனே செல்ல பிள்ளை சுடலே ஐயா. என் பேச்சி மகன் ஐயா ஆமா சொல்லு. என் பேர் பெரிய ஐயா சுடலே ஐயா. அப்படி சொல்லு. உனக்கு கைலாசம் ஆகாதடா ஆகாதடா கைலாசம் ஆகாதடா என் கட்டி மகன் சுடலே ஐயா சுடலே ஐயா. கட்டி மகன் சுடலே ஐயா சுடலே ஐயா. என் கட்டி மகனே என் கருத்த பாண்டி என் மாயாண்டி சுடல. என் மாயாண்டி என் செல்ல பிள்ளை என் சுடர் ஒளிவில் பிறந்த மகனே என் சூழ்ச்சிக்கார சுடல. என் வேம்படி சுடல மாடசாமி. என் வேம்படி சுடல மாட சுவாமி. என் மகனே மாயாண்டி. என் மகனே மாயாண்டி. மையானம் போனதுனால உனக்கு மாணிக்க கைலாசம் ஆகாது. மாணிக்க கைலாசம் ஆகாது. சுடுகாடு போனதுனால உனக்கு துரித கைலாசம் ஆகாது. துரித கைலாசம் ஆகாது. என் மகனே மாயாண்டி. என் மாயாண்டி சுடல. நீ பூலோகம் போக வேண்டும். போக வேண்டும். போய் புதுமைகளை அறிய வேண்டும். நீ புதுமைகளை அறிய வேண்டும். இனிமேல் இந்த கைலாசத்துல உனக்கு இடம் கிடையாது. இடம் கிடையாது கிடையாது என்று ஆண்டி மாயாண்டி சுடலை. மாயாண்டி சுடலை அவர் என்ன செய்கின்றார்? அவர் என்னையா செய்கின்றார்? சுடலையை பார்த்து பகவான் சொல்லுகின்றார். என்ன சொல்லுதாரு? என்ன சொல்லுகின்றார்? என் மகனே மாயாண்டி. ஐயா என் தங்க பிள்ளையே என் செல்ல பிள்ளையே என் கட்டி பிள்ளையே உனக்கு இனிமேல் கைலாசத்துல இடம் இல்ல. வேண்டாம்பா வேண்டாம். நீ பேசாம சத்த வெளியே சொல்லாம வெளியே தெரியாம அருவம் இல்லாம நீ பூலோகத்துக்கு போயிரு. சரியா? பூலோகத்துக்கு போயிரு. டாட்டா பாய். பார்த்தார் சுடல. சுடல. அப்பா அப்பா என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? நாம் பெத்த பிள்ளை. ஆமா. நல்லா அழகா கொழுக்கு முழுக்குன்னு குண்டு குண்டுன்னு இருக்க. நீங்க ஆமா நீங்க நினைச்சா பிள்ளைய பெத்துக்கிடுவீங்களா? பெத்துக்கிடுவீங்க. உங்களுக்கு தோணும் போது வேண்டான்னு சொல்லி அனுப்புவீங்களோ? அனுப்புவீங்களோ? அப்ப நான் போணுமோ? ஆமா. அப்பா அப்பா என்ன பார்த்தா பிள்ளை யாரு நினைச்சீங்களா? பிள்ளையாரா? ஆமா. என் மகனே அப்படி சொல்லுத. பிள்ளை யாருன்னா ஆமா அவல் பொரிகடலைக்கும் கொழுக்கட்டைக்கும் ஆசைப்பட்டு முக்கு போய் உட்கார்ந்துக்கிடுவாரு. அப்பா நான் அவரு கிடையாது. இல்ல நான் இளைய மகன் வேளவன்னு நினைச்சீங்களா? உங்க இளைய மகன் வேளவன்னு நினைச்சீங்களா? அவனும் கிடையாது. ஆமா அவனும் கிடையாது. நான் சுடர் ஒளிவில் பிறந்த மகள். சுடர் ஒளிவில் பிறந்த மகள். சூழ்ச்சிக்கார சுடலை. சூழ்ச்சிக்கார சுடலை. வேம்படி மாட சாமி கிட்ட. ஆமா நீங்க விளையாட்டா என்ன போனா நான் போயிருவானா? நான் போயிருவானா? அவ்வளவு லேசுல நான் போயிருவானா? அப்பா அப்பா நான் பூலோகம் போக வேண்டுமானா? பூலோகம் போக வேண்டுமானா?
என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும் மகனே? மாயாண்டி மாயாண்டி இந்த மாயாண்டி வியம்படி சுடல கடவுள் கிட்ட கேட்காரு. கணபதி கிட்ட கேட்காரா? கடவுள் கிட்ட கேட்காரு. பகவான் கிட்ட கேட்காரு. அப்பா எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்? எனக்கு கொடை வேணும் கொடை வேணும் கொடை வேணும் கொடை வேணும் கொடை வேணும் கொடை வேணும். கொடை வேணுமா? ஆமா. எந்த அங்க என்னையா கொடைக்கு கோடாங்கி அடி வந்து விழுது? அது கோடாங்கி கொஞ்சம் ஒரு விதமா தான் இருக்காரு. கோடாங்கியா? ஆமா. இவர் கஞ்சிக்கு எச்சத்த கோடாங்கியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படித்தான். சாப்பிடாம கடந்து தடவிட்டு கிடக்கார் பத்தியா உடுக்க. அப்படி இல்லம்மா. கோடாங்கி எல்லாரும் கஞ்சிக்கு தான் உழைக்கும். கோடாங்கி என்னம்மா? கோடாங்கி நீங்களா கோடாங்கி? கோடாங்கி சொல்லுங்க அம்மாவா? சொல்லுங்க மாமாவா? அது சரிதான். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ஆனா ஏம்மா அதாவது ஆமா எஞ்சான் உடம்பு அவரவர் கைட்டு அளந்து பார்த்தா கோடாங்கி குசும்பு. ஆமா ஆமா அவரவர் கைட்டு அவங்கவங்க உடம்பு அளந்து பார்த்தா சரியா 8 சான் தான் இருக்குமா? 8 சான் இருக்கும். அந்த 8 சான் உடம்புல ஆமா ஒரு சான் வயிறு. ஒரு சான் வயிறா? ஆமா. ஐயா அப்ப நம்ம வயிறு ஒரு சான் தான் இருக்குமோ? உனக்கெல்லாம் 2.5க்கு மேல இருக்கும். அப்படி இல்ல, என் கைக்கு ஒரு சான் தாயா இருக்கு. அது வயிறா இருந்தா ஒரு சான்ல இருக்கும். உனக்கு பார்க்க அப்படித்தானே தெரியும். ஆனா ஆமா ஒரு சான் வயிறு. ஒரு சான் வயிறு. அந்த ஒரு சான் வயிற்றுக்கு தானே இந்த பாடு. என்ன செய்ய? காலையில சாப்பிட்டா மத்தியானம் பசிக்கு, மத்தியானம் சாப்பிட்டா ராத்திரிக்கு பசிக்கு. பசி மட்டும் இல்லன்னு வைகி. ஆமா. நீங்க ஐயாவுக்கு கொடை நடக்குமா? நடக்காது. அவருக்கே பசி எடுக்க போய் தானே வருஷத்துக்கு ஒரு தடவை சாப்பாடு கொடுக்கும். அவர் பேரை சொல்லி நமக்கும் படி இழக்காரு. ஆமா. ஆகையினால் மாயாண்டி சுடலை சொல்லுகின்றார். அப்பா எனக்கு கொடை வேணும் கொடை வேணும் கொடை வேணும் கொடை வேணும். என் தங்க மகனே, என் கட்டி மகனே, என் செல்ல மகனே, என்ன இந்த கொடைய நீ அப்பளே கேட்டிருந்தனா? பக்கத்துல இருக்கு பாத்தியா நாசரேத்து? ஆமா. நாசரேத் தானே பக்கம். ஆமா. அங்க போய் நல்ல 180 ரூபாய்க்கு அழகா கலரா பட்டன் வச்ச கொடை அப்பா உனக்கு வாங்கி தரேன். பட்டன் வச்ச கொடையா? ஆமா. பட்டன் வச்ச கொடைய நான் வச்சு என்ன பண்ண போறேன்? நீ தானே கொடை வேணும்னு கேட்க. அப்பா என்ன? அந்த பட்டன் வச்ச கொடைய வாங்கி என் மாமா இருக்காரு பாருங்க. மாமாவா? ஆமா. எந்த மாமா? திருப்பார்கடல்ல. ஓ திருப்பார்கடல்ல பார்த்தார் பகவான் என்ன நினைக்கின்றார்? அந்த கொடைய வாங்கி எங்க மாமா பால் கடல்ல இருக்காரே பச்சம்மாள் அவர் கையில கொடுங்க. அவர் அந்த கொடைய விரிச்சு வச்சுக்கிட்டு அந்த பூச்சக்கர கொடைய விரிச்சு பிடிச்சுக்கிட்டு அவர் கிணுக்கேட்டின்னு பிடிச்சுக்கிட்டு ஆடட்டும். ஓஹோ, பெருமாள் சாமி ஆடுறது உங்களுக்கு கிணுக்கட்டின்னு ஆடுத மாதிரி இருக்கும். சொடல கோயில் கொடைக்காது இவ்வளவு கூட்டம் இருக்கு. ஆமா. பெருமாள் கோயில் கொடைக்கு எந்த கூட்டமும் வராதுன்னா அவரு காடு 6 மாசம் நாடு 6 மாசம். என்னய்யா? ஆமா. வாங்க அவங்க ரெடி ஆகுதாங்க. வாங்க. ஆமா. உங்களை தான் எதிர்பார்த்தோம். அவரு காடு 6 மாசம் நாடு 6 மாசம் அலைஞ்ச ஆளு. சுடலைக்கு இந்த ஈசன் மகன் சுடலைக்கு எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும் ஐயா? இந்த ஆதிவள்ளி கைலாசத்திலே இதுவரைக்கும் நீங்கள் யாருக்கும் கொடுக்காத ஒரு விஷயம். கொடுக்காத ஒரு பொருள். அது என்ன? ஒரு விஷயமா? ஆமா. அது என்ன? யாருக்கும் கொடுக்காத விஷயம்னா அது என்னப்பா? அது என்ன அது நீயே சொல்லு. யாருக்கும் கொடுக்காததுன்னு சொல்லுத. என் மாயாண்டி எப்பா என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் என்று சொல்லி ஆமா ஆண்டவன் பகவான் கேட்டபோது அப்ப இந்த பேர் பெரிய மாயாண்டி இந்த வேம்படி சுடலை சொல்லுகின்றார். அவர் என்னையா சொல்லுகின்றார்? அப்பா எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? நேர்ந்து நல்ல நிலையோ வேணும் நிலையோ வேணும் நிலையோ வேணும் நிலையோ நித்த கூட வேணும் ஐயா வேணும் ஐயா வேணும் ஐயா ஐயா நேர்ந்து நல்ல நிலையோ வேணும் எனக்கு வேணும். இந்த மாயாண்டி சுடலைக்கு கையிலே எனக்கு நேர்ந்து நல்ல நிலையோ வேணும் ஐயா நித்த கூட எனக்கு வேணும் ஆளு ஏறோ வீடோ போட்டு வீடோ போட்டு
அதில் உச்சியில் கும்ப களையோ வேணும் களையோ வேணும் களையோ வேணும் ஐயாளும் எறும்பிடம் போட்டு நம் பூலோகம் போக வேண்டுமானால் பூலோகம் போக வேண்டுமானால் எனக்கு என்ன வேணும் தெரியுமா? வேற என்ன வேணும் மகனே? இந்த கைலாசத்திலே இந்த கைலாசத்திலே நேர்ந்து நிலைய வேணும். நித்த கொடை எனக்கு வேணும். எனக்கு நித்த கொடை எனக்கு வேணும். நித்த கொடை கொடுத்தா ஆமா நம் பூலோகம் போவேங்க. அப்படி இல்லனா நம் பூலோகம் போக மாட்டேன். மாயாண்டி இந்த கைலாசத்திலே இருப்பேன். ஏ சுடல நீ என்ன கேட்கன்னு தெரிஞ்சுதான் கேட்கியா? எல்லாம் எனக்கு தெரியும். நல்லா தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சுதான் எனக்கு என்ன வேணுமோ நான் கேட்க. என் மகனே மாயாண்டி என் மகனே மாயாண்டி இதுவரைக்கும் எத்தனையோ பேர் கைலாசம் வந்திருக்காங்க பூலோகம் போயிருக்காங்க. அப்பா நான் பூலோகத்துக்கு நான் அனுப்பி வச்சிருக்கேன் மகனே. ஆனால் யாருக்கும் நான் நேர்ந்து நிலையம் போட்டு கொடுத்தது கிடையாது. ஒருத்தருக்கு கூட ஆமா இந்த கைலாசத்துல ஆண்டவன் பகவான் ஆமா நேர்ந்து நிலையம் போட்டு கொடுத்தது கிடையாது. அப்பா என்ன நீங்க எனக்கு நேர்ந்த நிலையம் போட்டு கொடுக்கல. ஆமா நான் போக மாட்டேன் நான் பூலோகம் போக மாட்டேன். நான் கைலாசத்தை பூரா சுடுகாடாக்கிருவேன். பூலோகத்துக்கு போக மாட்டியா? ஆமா மாயாண்டி எப்பா என்ன ஏ சுடல ஐயா நான் யாருக்கும் நிலையம் போட்டு கொடுத்தது கிடையாது. அப்பா நான் நிலையம் போட்டு எனக்கு கொடுப்பீங்களான்னு நான் கேட்கல. எனக்கு கொடுங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னத்த கொடுங்க நான் என்ன உங்ககிட்ட வேண்டுதலா வச்சுக்கிட்டு இருக்கேன்? என்ன கொடுக்க? இது என்னோட கட்டளை. என்னுடைய கட்டளை. நிலையம் போட்டா ஆமா நான் போறேன். இல்லனா நான் போக மாட்டேன். போக மாட்டேன். நீங்க எனக்கு நிலையம் போட்டு கொடுக்கல. ஆமா கைலாசத்தை சுடுகாடு ஆக்கிடுவாங்க. எனக்கு எப்பமெல்லாம் வயிறு பசிக்கும் நான் அப்பமெல்லாம் சுடுகாட்டுல போய் பணத்தை சாப்பிட்டுட்டு கைலாசம் வந்து படுத்துக்கிடுவேன். கைலாசத்துல வந்து படுத்துக்கிடுவேன். இதுக்கு உங்களுக்கு சம்மதமா? சாப்பிட்டுட்டு வந்தா மட்டும் பரவாயில்ல. அங்கிருந்து அத்தனை பணத்தையும் அள்ளி கொண்டு வந்து நான் கைலாசத்துல போட்டுருவேன். என் மாயாண்டி அதான் சொல்லுவாங்கல்ல, என்ன நல்ல கனவு கண்டா வெளியே சொல்லலாம். ஊம கனவு கண்டா வெளியே சொல்ல முடியுமா? ஒருத்தட்டையும் சொல்ல முடியாது. ஏற்கனவே கனவே ஊமதானே. ஆமா அதுல என்ன நடந்துச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. பார்த்தார். ஆமா யாரு? பகவான் நினைக்கின்றார். இந்த பார்வதி கிட்ட அன்னைக்கே சொன்னோம். நான் எவ்வளவோ சொன்னேன். என்ன சொன்னேன்? ஏடி இந்த பிள்ளை வேண்டான்னு சொன்னனே. பார்வதி கேட்டாளா? கேட்கலையே. என் பிள்ளைய நான் வளர்த்துக்கிடுவேன்னு பெருமையா சொன்னா. இப்ப இந்த லட்சணத்துல பிள்ளைய வளர்த்திருக்கா. நீங்களாச்சு உங்க பிள்ளையாச்சுன்னு பிள்ளைய நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாளா? அவ பாட்டுக்கு போயிட்டா. இப்ப அந்த பிள்ளைய யாரு பாக்க அவன் என்னெல்லாம் கேட்கான். இவன் கைலாசத்துல நிலையம் போட்டு கேட்கானே. ஆமா என்று என் மாயாண்டி சுடலை. அப்பா நிலையம் போட்டு தாரீங்களா இல்லையா? முதல்ல அதை சொல்லுங்க. மாயாண்டி இப்ப என்ன உனக்கு நிலையம் தானே போடணும்? ஆமா எனக்கு நிலையம் தான் போடணும். சரி ரைட்டு போட்டுருவோம். ஆமா ஒரு ஓரத்துல ஒரு பீடம் போட்டு தாரேன். நீ நிலையத்தை வாங்கிட்டு பூலோகத்துக்கு போ. நீ பாட்டுக்கு உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு நீ போகலாம். அப்பா என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? ஏ அப்பா எனக்கு நிலையம் எப்படி போடணும் தெரியுமா? எப்படி போட வேண்டும்? சாதாரண நிலையம் எனக்கு ஆகாது. அப்ப எப்பேற்பட்ட நிலைய வேணும்? அப்பா எனக்கு எப்படி நிலையம் போடணும் தெரியுமா? எப்படி நிலையம் போடணும்? ஆளுயரோம் பீடோம் போட்டு அதில் உச்சியில் கும்ப களையோ வேணும்
வச்சு நீங்க மாலை எனக்கு ஏணி வச்சு நீயும் மாலை சாத்து உச்சியில கும்ப கலசோ வேணும் உச்சியில கும்ப கலசோ வேணும் இந்த உடையவன மகன் உடையவன் மகன் சுடலே ஆக்கிதா கருத்த பாண்டி சுடலே கீதா சுடலே கீதா சுடலே கீதா சுடலே ஆக்கிதா கைலாசேந்திர நிலையோ நிலையோ வேணோ எனக்கு நிலையம் எப்படி வேணும் தெரியுமா? எப்படி எப்படி வேணும்? இந்த ஈசன் மகன் சுடலைக்கு இந்த கைலாசத்துல ஆமா எனக்கு நிலையம் எப்படி வேணும் தெரியுமா? எப்படி வேணும் மகனே? அப்பா அப்பா எனக்கு ஆள் உயர பீடம் வேணும். ஆள் உயர பீடம் வேணும். அதில் உச்சியில கும்ப கலசம் வேணும். உச்சியில கும்ப கலசம் வேணும். யாருக்கு? என்ன செய்ய? மாயாண்டி சுடலைக்கு. மாயாண்டி சுடலைக்கு எட்டாத பீடம் போட்டு ஏணி வச்சு மாலை சாத்தணும். ஏணி வச்சு மாலை சாத்தணும். யாருக்கு? யாரு? இந்த மாயாண்டி சுடலைக்கு. அப்பா அப்பா பீடம் போடணும். ஆமா ஆள் உயர பீடம். ஆள் உயர பீடம் போடணும். அதில் உச்சியில கும்ப கலசம். உச்சியில கும்ப கலசம். எட்டாத பீடம் போட்டு ஏணி வச்சு மாலை சாத்தணும். எனக்கு ஏணி வச்சு மாலை சாத்தணும். அப்பா என்ன? எனக்கு பீடம் போடுவது பெரிசல்ல. கிடையாது கிடையாது. எனக்கு எப்படி பீடம் போடணும் தெரியுமா? எப்படி பீடம் போடணும்? உடக்குளந்து மண் எடுத்து உடக்குளத்து மண் எடுத்து உடக்குளந்து மண் எடுத்து மண் எடுத்து உடையவன் சுடலை கீதா உடையவன் சுடலை கீதா உடையவன் சுடலை கீதா சுடலை கீதா உடக்குளத்து மண் எடுத்து உடக்குளத்து மண் எடுத்து உடக்குளத்து மண் எடுத்து மண் எடுத்து உடையவன் தான் சுடலைக்குதா உடையவன் தான் சுடலைக்குதா உடையவன் தான் சுடலைக்குதா சுடலைக்குதா அப்பா என்ன? எப்படி பீடம் போடணும் தெரியுமா? எப்படி எப்படி பீடம் போடணும்? உடக்குளத்து மண் எடுக்கணும். மண் எடுக்கணும் அப்படின்னா என்ன? உடக்குளத்து மண்ணு 7 ஊர் உடக்குளத்து மண் எடுக்கணும். 7 ஊரு உடக்குளத்து மண் எடுக்கணும். உடக்குளத்து மண்ணுன்னா என்ன? உடக்குளம் அப்படின்னு சொன்னா ஆமா நல்ல மழை பெஞ்சு அந்த குளம் பெருகி அந்த குளம் மறுகால் விழுந்திருக்கணும். ஆமா அந்த மறுகால் விழுந்த மண்ணை எடுத்து அந்த 7 ஊர் உடக்குளத்து மண் எடுத்து அத கால்ட்டும் குலைக்க கூடாது. ஆமா மம்பட்டி கொண்டும் குலைக்க கூடாது. கையிட்டே குலைக்கணும். கையாலே அழகா குலைச்சி கையிட்டே பீடம் கட்டணும். பீடத்தை கட்ட வேண்டும். எப்படி கட்டணும்? கையிட்டே பீடத்தை கட்டணும். ஆள் உயர பீடம். ஆள் உயர பீடம். எட்டாத பீடம் போடணும். யாருக்கு? யாருக்கு? ஈசன் மகன் இந்த சுடலைக்கு. இந்த வேம்படி சுடலைக்கு. வேம்படி சுடலைக்கு எட்டாத பீடம் போட்டு ஏணி வச்சு மாலை சாத்தணும். பச்சை மண். ஆமா அந்த உடக்குளத்து மண் எடுத்து பீடம் போடணும். பீடம் போட்டு அந்த 7 ஊரு உடக்குளத்து மண்ணில எட்டாத பீடம் போட்டு ஏணி வச்சு மாலை சாத்தணும். எனக்கு ஏணி வச்சு மாலை சாத்தணும். மாலை பின்னாடி இருக்கணும். ஆமா என்னது பின்னாடி இருக்கணும்? மாலை ஏணி பின்னாடி இருக்கணும். எனக்கு பின்னாடி இருக்கணும். மாலை முன்னாடி வந்து விழணும். என் நெஞ்சுக்கு நேர வந்து விழணும். நெஞ்சுக்கு நேர நின்று மாலைய போட்டா ஆமா
ஆமா அவனை 8ஆம் பூஜைக்குள்ள சோழிய முடிச்சிருவேன். ஆமா ஆமா அப்பா அப்பா ஏணி பின்னாடி இருக்கணும், பின்னாடி இருக்கணும், மாலை முன்னாடி விழணும். மாலை முன்னாடி விழணும். அது மட்டும் இல்ல அப்பா, ஆமா மகனே, எட்டாத பீடம் போட்டு ஏணி வச்சு மாலை சாத்தி, ஏணி வச்சு மாலை சாத்தியே, உச்சியில கும்ப கலசம் வேணும், கும்ப கலசம் வேணும். அப்பா அப்பா கும்ப கலசம் ஆமா இந்த காலத்து மாதிரி ஆமா சில்வர் குடம் வேணுமா அல்லது பித்தாள குடம் வேணுமா? அது வேண்டாம். அது வேண்டாம் வேண்டாம். சில்வர் குடமும் வேண்டாம், பித்தாள குடமும் வேண்டாம், வெங்கல குடமும் வேண்டாம், ஒரு குடமும் எனக்கு வேண்டாம். எனக்கு அந்த குடம் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். எனக்கு கும்ப கலசம் எப்படி வேணும் தெரியுமா? எப்படி எப்படி வேணும்? யாருக்கு? யாருக்கு? இந்த சின்னமாடன் குடியிருப்பு சுடலைக்கு, இந்த சுடலைக்கு, நாளால் வேம்படி சுடலைக்கு, இந்த வேம்படி சுடலைக்கு வேணும். ஆமா என்ன வேணும்? என்ன வேணும்? பச்சைமண் கலயம். பச்சை மண் கலசம். எனக்கு கொடைக்கு கால் நிறுத்துற அன்னைக்கு ஆமா வேளார்கிட்ட போய் அட்வான்ஸ் கொடுக்கணும். கொடுத்துறணும். எப்படி எப்படி கொடுக்கணும்? பச்சைமண் கலயம். பச்சை மண் கலயம். சுள்ளையில வச்சு வேக வைக்காத பச்சைமண் கலயமா இருக்கணும். பச்சை மண் கலயமா இருக்கணும். எதுக்கு பச்சைமண் கலயமா இருக்கணும்? பச்சை மண் கலயமா இருந்தா தான் எப்படி அந்த தீர்த்தத்தை அந்த கலயத்துல ஊத்தி ஆமா என் சிரசுல வைக்கும் பொழுது அந்த கலசத்து வழியாக ஆமா அந்த தீர்த்தமானது கசிந்து கசிந்து அப்படியே கசிந்து என்னுடைய சிரசு குளிர ஆமா என்ன வணங்குகின்ற மக்களையும் வாழ வைப்பேன். அப்பா ஆமா எனக்கு பீடம் கட்டுத வகையை சொல்லிட்டேன். எப்படி கட்டணும்? எட்டாத பீடம் போட்டு ஏணி வச்சு மாலை சாத்தி ஆளுயர பீடம் போட்டு அதில் உச்சியில் கும்ப கலசம் வேணும். கலசம் வேணும். அப்பா எனக்கு பீடம் கட்டுத வகையை சொல்லிட்டேன். எனக்கு மேலும் என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும் மகனே? அப்பா எனக்கு சாப்பாடு வேணும். சாப்பாடு வேணும். மாயாண்டி எங்க சுத்தினாலும் எனக்கு அதுதான் முக்கியம். நீ சாப்பாடு எல்லாம் கேட்க? ஆமா சாப்பாடுனா நீ மையானம்லாப்பா போவ? ஆமா ஆமா அந்த சாப்பாடு இல்ல, அதுவும் ஒரு வகை சாப்பாடு தான். நீ சுடுகாட்டுல போய் பிணத்தெல்லாம் சாப்பிடுவ? அந்த சாப்பாடு அது இருக்கு, அது வேற சாப்பாடு. இது நான் பொறுமையா சொல்லதான் கேளுங்க. மாயாண்டி சொல்லுதாரு. அது ரெண்டாவது வார, அது ரெண்டாவது. அதுக்கு அப்புறம் ஆமா இப்ப எனக்கு சாப்பாடு வேணும். என்ன வேணும்? எனக்கு எப்படி சாப்பாடு வேணும்? எப்படி சாப்பாடு வேணும்? ஒரு கோண்டை நெல்லு எடுத்து எனக்கு ஒரு வடை போட வேணும். ஒரு வடப்பா போடணும். அப்ப காலையில அவிந்த மாலையில குத்தவே இந்த ஈசன் மகன் சுடலே ஐயா, ஈசன் மகன் சுடலே ஐயா, அந்த ஈசனிடம் கேட்காரே சாப்பாடு எப்படி வேணும் தெரியுமா? எப்படி வேணும்? ஒரு கோட்டை நெல் எடுக்கணும். ஒரு கோட்டை நெல் எடுக்கணும். அந்த ஒரு கோட்டை நெல் எடுத்து ஆமா அப்படியே அவிக்கணும். காலையில அவிக்கணும். அந்த நெல்லை காலையில அவிக்கணும். காலையில அவித்து மாலையில குத்தணும். அத மாலையில குத்தணும். நெல்லு குத்துத பெண்ணு எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி இருக்கணும்? 45 வயதுக்கு மேல்பட்டவள். 45 வயதுக்கு மேல்பட்டவள். 50 வயதுக்கு உள்பட்டவள். வாழா குடியாளா இருக்கணும். வாழா குடியாளா இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? வாழா குடியாள் அப்படின்னா அதாவது கணவனை இழந்த விதவை பெண்ணாக இருக்க வேண்டும். கணவனை இழந்த ஆமா விதவை பெண்ணாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான்
கிட்டத்தட்ட எல்லா ஆசைகளையும் எல்லா பாசத்தையும் வெறுத்து உலகத்தை வெறுத்து ஊரை வெறுத்து கடவுளே கெதின்னு இருப்பா ஆமா 45 வயதுக்கு மேல்பட்டவள் 50 வயதுக்கு உள்பட்டவள் இருக்கணும். ஆமா காலையில அவிச்ச நெல்லை மாலையில குத்த வேணும். ஆனா என்ன நான் ஊருக்கு மேக்க இருந்தா ஆமா ஊருக்கு கிழக்க வச்சு குத்தணும். அந்த நெல்லை ஊருக்கு கிழக்க வச்சு குத்தணும். நான் ஊருக்கு வடக்க இருந்தா ஆமா ஊருக்கு தெக்க வச்சு குத்தணும். ஊருக்கு கிழக்க இருந்தா ஊருக்கு மேக்க வச்சு குத்தணும். ஆமா என்னய்யா அந்த நெல்லு குத்துத சத்தம் என் காதுக்கு கேட்க கூடாது. அந்த உலக்க சத்தம் என் காதுக்கு கேட்க கூடாது. டொக்கு டொக்குன்னு கேட்க கூடாது. நெல்லு குத்துனா டொக்கு டொக்குன்னு தான் கேட்குமோ? அப்படிதான் குத்துவாங்க. நீ முன்ன பின்ன நெல்லு குத்திருக்கியா? நான் நெல்லு குத்துனா நான் ஏன் இத்தா தண்டி இருக்கேன்? நீ வேற நெல்லு குத்துனா எதுக்கு வாழைப்பட்டி மாதிரி இருக்க போற? உரப்பெட்டியா? ஆமா. நீ ஐயா சொல்ல மாட்ட. ஆமா. உருவம் பெருசுங்க உரப்பெட்டிங்க. ஆமா. எல்லாம் பேசி அடுத்த பாட்டுக்கு வச்சுக்கிட்டேன். அந்த காலத்து பாட்டிமார்களை பாரு. ஆமா. நெல்லு குத்துன உடம்பு இப்படியா இருக்கும்? இப்படி இருக்காதுல்ல. இருக்காது. என்ன செய்ய? என்ன என்னைக்கு உரல் அம்மி ஐயா ஐயா கண்ணாடிக்காரர. ஆனால் 2 வெத்தலை கொடுங்க. நெல்லு குத்துன உடம்பு இப்படியா இருக்கும்? வெத்தலை கொடுக்கத்தான் ஆளு தேடினீங்களா? அப்போ ஆமா. எல்லாம்லாம் வேண்டாம் எனக்கு. ஏதாவது பாட்டிக்கிட்ட கொடுங்க. பாட்டிமார்கள் ஆமா உங்களுக்கு வெத்தலை வேணும்னா கண்ணாடிக்காரரை தொடர்பு கொள்ளுங்க. நிறைய வச்சிருக்காங்க. வெத்தலை மட்டும்தான் இருக்கு, பாக்கு இல்ல சுண்ணாம்புல. ஆமா, பாக்கு சுண்ணாம்பு பாட்டி வச்சிருப்பாங்களா? ஆமா, அது சரிதான். ஆனா ஆமா அப்பா நெல்லு குத்துற சத்தம் எனக்கு கேட்க கூடாது. சரிப்பா, அது போகட்டும். சரி அப்பா ஒரு கோட்டை நெல்ல அவிச்சு குத்துனா எத்தனை கோட்டை அரிசி கிடைக்கும்? அதுல பாதி அரை கோட்டை அரிசி கிடைக்கும். ஆமா, அந்த அரை கோட்டை அரிசியை எனக்கு ஆமா அப்படியே சோறாக்கி போடணும். அப்படியே சோறு பொங்கணும். சமைக்கிறது பெருசு கிடையாது. அந்த அரைக்கோட்டை அரிசியை ஆமா இந்த காலத்த மாதிரி ஈய வார்ப்பு, அண்டா குண்டா ஈய வார்ப்பு, ஆமா அதெல்லாம் எனக்கு ஆகாது. அது ஆகாது. அது எனக்கு வேண்டாம். எதுக்கு வேண்டாம்னா அது கல்யாண வீட்டுக்கும் போயிருக்கும், அது சடங்கு வீட்டுக்கு போயிருக்கும், அது பெரிய கல்யாண வீட்டுக்கும் போயிருக்கும், அது அங்க போயிருக்கும் இங்க போயிருக்கும். ஆமா திடீர்னு ஆமா பாய் வீட்டு பிரியாணிக்கும் போயிருக்கும். ஆகையினால் அப்பா அது எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வேணும் தெரியுமா? வேற என்ன வேணும் மகனே? கலசத்துக்கு ஆமா அட்வான்ஸ் கொடுக்கும் போதே காக்கோட்டை அரிசி பொங்குத மாதிரி. காக்கோட்டை அரிசி பொங்குத மாதிரி. இப்ப உனக்கு தெரியுமா என்னையா? ஒரு கோட்டை அரை கோட்டை காக்கோட்டைனா என்னன்னு தெரியுமாமா? அது தெரியாது. இப்ப தெரிஞ்சதெல்லாம் என்னது? 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ 25 கிலோ. ஆமா, அதையும் பாரு 25 கிலோனா வரி கூடன்னு பைய 26 ஆக்கியாச்சு. 26? ஆமா, அது நமக்கு தெரியாதுயா. 25 கிலோ அரிசி பைக்கு வரி கூடுச்சு. ஆமா, கவர்மெண்ட் நீங்க வரியவா கூட்டுறீங்க. ஆமா, நாங்க அதுக்கு மேல உள்ள ஆட்கள். ஆமா, அப்படின்னு 25 கிலோ பையா போட்டா தானே வரி கூட. அதை 26 ஆக்கியாச்சு. 1 கிலோவை கூட்டி 26 ஆக்கியாச்சு. ஆமா, 26 கிலோ பைக்கு வரி குறைய தானமா? நம்ம எல்லாம் யாரு? ஆமா நாடு கண்ட நல்ல முத்து. ஆனால் ஆமா இப்பம்லாம் கிலோ கணக்கு 25 கிலோ. ஆமா, அப்ப 50 கிலோ 100 கிலோ அப்படின்னு கிலோ கணக்கு. அந்த காலத்துல ஆமா அரைக்கோட்டை அரிசி காக்கோட்டை பொங்குத மாதிரி. ஆமா, மண் பாண்டம். 2 மண் பாண்டம். மண் பானையும் எப்படி இருக்கணும்? ரவுண்டா இருக்கணும். மண்பானை அப்புறம் சதுரமாவா இருக்கும். நீ தானே கேட்டா எப்படி இருக்கணும்னு. ஆனா மண்பானை ரவுண்டா இருக்கணும். ரவுண்டா இருக்கும். ரவுண்டா இப்படிதானே இருக்கும். இது ரவுண்டாமா? அப்ப இது என்னது? ஆனால் ஆமா, ஒரு ரவுண்ட பாத்துட்டாலும் ஐயா காக்கோட்டை பிடிக்கிற மாதிரி மண் பானை. அதுலயும் ஆமா ரெட்டை விளிம்பு போட்டிருக்கணும். ரெட்டை விளிம்பு போட்டிருக்கணும். பானை 1 விளிம்பு 2. அந்த ரெட்டை விளிம்பு போட்ட மண்பானையிலே எனக்கு அரைக்கோட்டை அரிசியை பொங்கி எனக்கு படப்புக்கு வளகட்டுத தவசும் பிள்ளை. ஆமா, அந்த காலத்த மாதிரி. ஆமா, வெயில் அடிக்கி நான் காலையிலேயே குளிச்சுட்டேன். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உல கட்டலாமா? அப்படி கட்டக்கூடாது. அப்பா ஆமா எனக்கு எப்படி உல கட்டணும்? நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சு. நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஆமா. என் மருமவள நல்ல பெரிய லாலிபப்பா வச்சிருக்கியம்மா.
ஏன் உனக்கு வேணுமா? எங்க போய் வாங்கின? வேணா உன் மருமோட்ட வாங்கிக்கோ குச்சி முட்டாய. ஆனா வாங்கிட்டு உன் பாடு சூப்பிட்டு வரமா போய் இப்ப அவ கழுத்துல கிடக்க செயினை கட்டாலும் தந்துருவா. முட்டாயை தர மாட்டா. இந்த ஒரு முட்டாயை வாங்க முடியாது. அப்படிதானம்மா? ஆமா. என்னமோ சொல்லுதான். என்னத்தையோ குலைச்சிட்டு கிடக்கான் அவன் பாடு குலைக்கட்டும். என்னல என்ன பத்தி பேசுத? இரு உனக்கு வளர்ந்துக்கிடுதேன் அப்படின்னு நினைக்கா. ஆமா. ஆனால் பார்த்தார். ஆமா. மாயாண்டி அப்பா என்ன தவசு பிள்ளை. ஆமா. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சு. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சு ஆத்துல போய் நீராடி. ஆமா. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சு. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு. ஆமா. ஈர வேஷ்டியோடு நின்னுகிட்டுதான். ஆமா. எனக்கு உலக்கட்டணும் என்று என் மாயாண்டி சுடலை ஆண்டவன் பகவானிடத்தில் சொல்லுகின்றார். மேல என்ன சொல்லுகின்றார்? என்னையா சொல்லுகின்றார்? ஆண்டவனே பகவானே அரகோல்டு அரிசி பொங்கி அப்படியே படப்பா போடு அப்ப என்று சொல்லி சுடலே ஐயா அந்த ஈசனோட இடமாதிலே எங்களையா மாயாண்டி அவன் சாப்பாடு வேணும் என்று ஐயா வேணும் என்று சிவல பெருமாயாண்டி இந்த மாயாண்டி கேக்காரையா சாப்பாடு வேணும் என்று என்ன கேக்காரு? சாப்பாடு சோறு கேக்காரு. அப்பா அரைக்கோட்டை அரிசியை பொங்கி அப்படியே படப்பா போடு. அது அப்படியே படப்பா போடணும். படப்பு எப்படி போடணும் தெரியுமா? எப்படி போடணும்? அதாவது ஆமா முதல்ல ஓலைப்பாய விரிக்கணும். இல்ல ஆமா முதல்ல வைக்கல விரிக்கணும். அந்த வைக்கலுக்கு மேல ஆமா ஓலைப்பாய விரிக்கணும். அந்த ஓலைப்பாய்க்கு மேல என்னத்தை விரிக்கணும்? பாய்க்கு மேல என்ன விரிக்கணும்? வெள்ளை வேஷ்டி. என் மகன் ஆமா சலவ தொழிலாளி கொடுத்த அந்த மாத்து வேஷ்டி பீஸ் வேஷ்டிய விரிக்கணும். அந்த வேஷ்டிக்கு மேல தளவாழை இலைய விரித்து என் தங்க மகன் இந்த வேம்படி சுடலைக்கு என் நாளால் வேம்படி சுடலைக்கு தளவாழை இலைய விரித்து ஆக்கிய அரைக்கோட்டை அரிசியை அப்படி அரைக்கோட்டை அரிசியில பொங்கன சாதத்தை ஆமா அப்படியே படப்பா போடு. அப்படியே அதை கொண்டு வந்து தட்டணும். மேலை இசை கலைஞர்கள் ஆமா கோயிலுக்கு வரும்படி அழைக்கிறார்கள். விழா கமிட்டியாளர்கள் அழைக்கிறார்கள். சாம பூஜை நடைபெற இருப்பதால் ஆமா மேலை இசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி அழைக்கிறார்கள். வாருங்கள். ஆகையினாலே மாயாண்டி சுடலை ஐயா என் பேச்சு மகன் இந்த பேயாண்டி என் பேராண்டி இந்த சீவலம் பேரியங்கள் ஐயா இந்த நாளால் வேம்படி சுடலமாட சுவாமி சுடர் ஒளிவில பிறந்த என் சக்தியுள்ள மாயாண்டி என் கருத்த பாண்டி சுடலை ஐயா முண்டமாக உருண்ட தெய்வம் எங்கள் ஐயா இந்த சத்திரவாதி முண்ட சுவாமி பகவான் கிட்ட கேக்காரு என்ன அரைக்கோட்டை அரிசி சாப்பாடு அப்படியே போடு. அப்படியே ஒரே படப்பா போடு. ஆமா சாப்பாட்டை அங்க கொஞ்சம் மிச்சம் வச்சோம். ஆமா இங்க கொஞ்சம் மிச்சம் வச்சோம். ஓரத்துல எடுத்து வச்சோம். அந்த பேச்சுக்கே இடம் இடமே இருக்க கூடாது. அரைக்கோட்டை அரிசி பொங்குனா அந்த அரைக்கோட்டை அரிசியையும் அப்படியே முன்னாடி தட்டணும். ஆமா என்று சொல்லி அப்பா எனக்கு சோறு பொங்குறத சொல்லிட்டேன். எனக்கு குழம்பு வேணும். வெறுஞ்சோரை சாப்பிட முடியுமா? அது விக்கும் இல்லையா? வெறுஞ்சோரை சாப்பிட்டா விக்கிக்கிடும். அது ருசியாவும் இருக்காது. அப்பா என்ன எனக்கு குழம்பு வேணும். எனக்கு என்ன குழம்பு வேணும் தெரியுமா? என்ன குழம்பு வேணுமா? ஆமா சோத்தோட நிப்பாட்டிடுவான்னு பார்த்தா இப்ப குழம்புல வந்து நிக்கான். குழம்பு இல்லாம அப்புறம் எப்படி சாப்பிட முடியும்? சரி அதுவும் குழம்புல சரி என்னெல்லாம் கேட்கான்னு பாப்போம்.
பாப்போம் பாப்போம் என்று சொல்லி ஆண்டவன் பகவான் கேட்காரு. அவர் என்ன ஐயா கேட்கின்றார்? உனக்கு என்னப்பா குழம்பு வேணும்? என்ன குழம்பு வேணும்? அப்பா எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும் மகனே? எனக்கு முட்டையோடு முருங்கைக்காயும் எனக்கு முகிமையோட சாம்பார் வேணும். எனக்கு அவத்தி கீரை அவிச்சி வை. எனக்கு முருங்கைக்கீரை வரண்டி வை. எனக்கு குப்பீர சாராயோ ஐயா குடுவையில தென்னங்கள் ஐயா மருது நாயுடு சுருட்டு வேணோ. எனக்கு வெட்டும் புளி தீப்பண்டியோ ஐயா வேணும் ஐயா சுடலைக்கு இந்த வேம்படி மாட சுவாமி என்ன வேம்படி மாட சுவாமி ஈசனிடம் கேட்காரே. அந்த ஈசனிடம் கேட்காரே. அப்பா எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும் மகனே? எனக்கு முருங்கைக்காய் சாம்பார் வேணும். முருங்கைக்காய் சாம்பார் வேணும். சாம்பார் வச்சு ஊத்தணும். எனக்கு சாம்பார் வச்சு ஊத்தணும். எனக்கு சாப்பாட்டுக்கு மேல சாம்பார் வேணும். அப்பா சாம்பார். ஆமா முருங்கைக்காய் சாம்பார், கத்தரிக்காய் சாம்பார். கத்தரிக்காய் சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார். ஆமா ஆமா கத்தரிக்காய் சாம்பார்னா ஆமா அது எங்க ஊர் கத்தரிக்காயா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய கத்தரிக்காவா இருந்தாலும் சரி, நாசரேத்து கத்தரிக்காயா இருந்தாலும் சரி, ஆமா இல்ல கர்நாடகா கத்தரிக்காயா இருந்தாலும் சரி. கர்நாடகால இருந்து உனக்கு கத்தரிக்காய் வருது இப்போ. ஆமா நல்ல மழை பெஞ்சு வெள்ளம் போய்கிட்டு